மைஃபேம் யூடியூப் சேனலில் வாரம் இனிய வாரம் என்ற நிகழ்ச்சியில் ராசி பலன்களை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஆலோசனைகளை சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். அதே நேரத்தில் இதை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நல்ல பல தகவல்களை உங்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு, மேலும் உங்களது ஆதரவு எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்பது நீங்கள் எங்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்வதன் மூலமாக தெரிகிறது. அதற்காகவும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு வாருங்கள் இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, தொழில் சுமூகமாக நடைபெற்று கொண்டு இருக்கும். குடும்பத்திலே குழந்தைகள் மூலமாக செலவுகள் அதிகமாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஒரு சில நேரங்களில் உங்களது குழந்தைகள் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய பணம், அதாவது அவர்களது டேர்ம் ஃபீஸ் என்று சொல்லக்கூடிய பணத்தை சரியான நேரத்தில் செலுத்த முடியாமல் சிறிய தடுமாற்றங்கள் ஏற்பட்டு அது நிவர்த்தியாகும். கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது. இது தவிர ஒரு சிலருக்கு வெளியூர்கள் பயணமோ அல்லது வெளிநாட்டு பயணமோ நிச்சயமாக ஏற்படலாம். நோய் இருக்கக்கூடிய நிலையிலே இருப்பவர்கள் தொடர்ந்து மருந்துகள் சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையும் காணப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, சென்ற வாரத்தை போல்தான் இந்த வாரமும் கிரக நிலவரங்கள் இருக்கிறது. இருந்தாலும் சில மாற்றங்கள், நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஒரு சில நடக்க இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடுகள் யாராவது செய்யாமல் இருந்தால் குலதெய்வங்களை கண்டுபிடித்து அதற்கு உண்டான வழிபாடுகளை செய்யுங்கள். நாம் எவ்வளவுதான் தெய்வங்களை வழிபட்டு கொண்டு இருந்தாலும் முன்னோர்களுடைய வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் மிகவும் முக்கியமாகும். இந்த காலகட்டம் மகாலயபட்சமாக இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் இந்த குலதெய்வ வழிபாட்டுகளுக்கும் சில நேரம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெறவில்லை என்று நினைத்து கொண்டு இருப்பவர்கள் எதிர்பார்த்த வகையிலே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் காத்திருக்கிறது. அதே நேரத்தில் திருமண பேச்சுவார்த்தைகளும் நடக்கக்கூடிய நிலை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி நேயர்களே, தொழிலில் இருக்கக்கூடிய போட்டிகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே நேரத்தில் ஒரு சிலர் நீண்ட நாட்களாக உத்தியோகம் பார்த்து கொண்டு இருந்தால் வேலை அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் அந்த இடத்தை விட்டு வெளியே போய்விட்டு வேறு இடத்தில் வேலை செய்யலாம் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு வெளியிடங்களில் சரியான வேலைகள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டால் மட்டுமே இருக்கின்ற வேலையை விட வேண்டும் என்ற உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுதெல்லாம் பல இடங்களில் வேலைகள் அதிகமாக இருக்கிறது என்றுதான் நமக்கு தெரிய வருகிறது. அப்படி என்றால் அந்த வேலையை கொடுக்கக்கூடிய முதலாளிகள் நல்ல நிலையிலே இருக்கிறார்கள். ஆனால் வேலைக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை தான் சரியாக கொடுக்காமலும் இருக்கிறார்கள். இது போன்ற நிலைகள் எல்லாம் வந்தால் நிச்சயமாக நீங்கள் நல்ல நிலையை அடையக்கூடிய வகையிலே உங்களது எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்திலே உருவாகும். திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றங்கள் தடைபடலாம். குடும்பத்திலே சற்று குழப்பங்கள் ஏற்படலாம். வீட்டிலே வயதான பெரியவர்கள் யாராவது இருந்தால் உடல்நலத்திலே ஏதாவது சிறிய குறைபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்லவர்களின் நட்பு சில நேரங்களில் பாதகமாக முடியக்கூடிய ஒரு நிலையும் இந்த வாரத்திலே இருக்கிறது. புதிய வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும். ஒரு சிலர் வங்கிகளில் ஏதாவது கடன் கேட்டிருந்தால் அந்த கடன்கள் குறிப்பிட்ட நேரத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்கும். வெளியிடங்களில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. பெற்றோர்களை சில நேரங்களில்
பிரிந்து இருந்தால் அவர்களை சென்று பார்த்து வருவதற்கு கூட வாய்ப்பு காத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். புண்ணிய சேத்திரங்களை தரிசனம் செய்யலாம். ஒரு சிலருக்கு வெளிநாடுகளில் ஏதாவது சொத்துகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். குறிப்பாக இந்தியாவிலே நிறைய சொத்துகள் வாங்கக்கூடிய நமது நாட்டவர்களும் இருக்கிறார்கள். தொழிலை உருவாக்கி அந்த தொழில் மூலமாக நமது நாட்டையும் இந்திய நாட்டையும் இணைக்கக்கூடிய ஒரு நிலையையும் பலர் பெற்றிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக உழைப்பவர்களுக்கு நல்ல வருமானமும் அந்த தொழில் மூலமாக நல்ல பெயரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்திலே ஆரம்பமாகும். அதற்கு சரியான முதலீடுகளும் வேண்டும். அந்த முதலீடுகள் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே இந்த வேலையை சரியாக செய்ய முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உஷ்ண சம்பந்தமான நோய்கள் ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் ஏதாவது சிறிய தொல்லைகளை கொடுக்கலாம். உடல் நலத்திலும் அக்கறையாக இருங்கள். சிம்மராசி நேயர்களே, பொதுவாக சளி சம்பந்தமான நோய்கள் தொல்லைகள் கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு ஆஸ்மா போன்ற நோய்கள் இருந்தால் அவர்கள் மருத்துவமனையில் தங்கி வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு நிலையும் உருவாகும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் ஏதாவது இருந்தால் அது வருவதற்கு தாமதமும் இன்னும் ஆகிக்கொண்டே தான் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இதனால் உங்களது கோபத்தை காட்டக்கூடிய நேரமாக இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. போட்டிகளை எதிர்த்து வெற்றி பெற வேண்டும் என்றால் பொறுமையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கடன் கொடுத்துவிட்டு பொறுமையாக இருப்பதையும் சோதிக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அவர்களிடமும் நீங்கள் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். காலம் போகிற போக்கை பார்த்தால் கிரக நிலவரங்கள் கூட அப்படித்தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கன்னிராசி நேயர்களே, பெண் நண்பர்கள் மூலமாக ஆண்களுக்கும் ஆண் நண்பர்கள் மூலமாக பெண்களுக்கும் அவப்பெயர்கள் கெட்ட பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காத்திருக்கிறது. உங்களுடைய நட்பு என்பது ஒரு எல்லையோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த வாரத்தில் தெரிந்து கொள்ளலாம். எல்லை மீறி போகின்ற பொழுது உங்களது நிலவரம் மிகவும் பாதிக்கப்படும். கெட்ட பெயர் உருவாகும். ஒரு சில நீதிமன்றங்கள் வரை செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. குறிப்பாக விவாகரத்து போன்ற ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் வழக்காடு மன்றங்களில் உங்களது வழக்குகள் நடைபெற்று கொண்டு இருந்தால் அதில் ஒரு சரியான முடிவுகள் கிடைக்காமல் தடுமாறக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. இது தவிர புதிதாக தொழில் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் இந்த வாரத்திலே உருவாகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களுக்கிடையே உறவுகள் சில நேரங்களில் கேள்விக்குறியாக இருக்கலாம். குறிப்பாக ஆண் சகோதரர்கள் மூலமாக பெண் சகோதரர்களுக்கிடையே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதாவது ஆண்கள் வயதில் சிறியவர்களாக இருக்கலாம், பெண்கள் மூத்தவர்களாக இருக்கலாம். இதனால் இந்த பெண்கள் மூலமாக இந்த சிறு வயதில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம். குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது வயதானவர்களாக இருந்தால் உடல்நலம் பாதிக்கப்படலாம். இதை யார் பார்ப்பது என்று அவர்களுக்குள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த போட்டிகளால் நிச்சயமாக கருத்து வேறுபாடுகள் இந்த வாரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் நல்ல பலனை நிச்சயமாக அடைவார்கள். பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வார இறுதியிலே இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் ஏதாவது நில சம்பந்தமான துறைகள், குறிப்பாக விவசாய சம்பந்தமான நிலங்களை பெற்று அதன் மூலமாக நீங்கள் ஏதாவது மக்களுக்கு பயன்படக்கூடிய காய்கறி வகைகளை பயிரிட்டு கொண்டு இருந்தால் அதன் மூலமாக நல்ல வருமானங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் வேலையாட்களும் சில நேரங்களில் நீங்கள் பிரயாசைப்பட்டு எடுத்துக்கொண்டு குறிப்பாக வெளிநாட்டு தொழிலாளர்களை எடுத்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு ஏற்படும். இருந்தாலும் அலைச்சல் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் சில நேரங்களில் அந்த வேலைகளை சரிவர செய்ய முடியாமல் போகக்கூடிய நிலையும் இந்த வாரத்திலே காணப்படுகிறது. இருப்பினும் தனஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை இருக்கின்ற காரணத்தால் வங்கிகள் மூலமாக ஏதாவது கடன் கேட்டு இருந்தால் அது கிடைக்கலாம்.
வெளிநாட்டு தொழிலாளர்களை இதன் மூலமாக இங்கே தருவித்து உங்களது தொழிலை மேம்படச் செய்யலாம் என்ற நிலையும் இந்த வாரம் காணப்படுகிறது. தனுசு ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களுக்கிடையே சிறிய சிறிய மன வருத்தங்கள் வரலாம். ஆனால் பாதிப்புகள் எதுவும் வராது. அதே நேரத்தில் நாம் உழைத்தால்தான் நமக்கு பலன் என்று நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இந்த ராசியிலே இருக்கிறார்கள். அவர்களும் தங்களது வேலைகளில் கவனமாக இருந்தால் நிச்சயமாக அதிலே வெற்றி பெறலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல கருத்து ஒற்றுமை காணப்படுகிறது. ஒருவருக்கொருவர் ஆலோசனைகளை செய்து கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை அது தேவையா என்பதை நன்றாக யோசித்து நாம் அந்த உதவிகளை செய்ய வேண்டும். கல்வியின் மூலமாக உயர்கல்விக்கு சென்று இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. ஒரு சிலர் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதுவும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, மருத்துவ சம்பந்தமான துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், ஆராய்ச்சிகள் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் இந்த வாரம் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக மருத்துவர் என்றால் எந்த மருத்துவர் என்று நீங்கள் கேட்கக்கூடாது. இப்பொழுது மருத்துவர் என்று, அதாவது டாக்டர் பட்டம் நிறைய பேர் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். நோய்களை கவனித்து பார்க்கக்கூடிய மருத்துவர்களை பற்றித்தான் நான் இப்பொழுது பேசிக்கொண்டு இருக்கிறேன். எனவே அவர்களுக்கெல்லாம் நிறைய வேலைகள் காத்திருக்கிறது. அதாவது நிறைய பேர்களுக்கு, குறிப்பாக குழந்தைகளுக்கு உடல்நலத்திலே சிறிய பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு பொதுவாக காணப்படுகிறது. அதற்காக இந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் கடுமையாக நேரம் பார்க்காமல் உழைக்கக்கூடிய நேரமாகவும் இருக்கிறது. எனவே இந்த துறைகளில் இருப்பவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, உத்தியோகம் பார்ப்பவர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று அவர்களுக்கே புத்திமதிகள் சொல்லக்கூடாது. ஆனால் சில நேரங்களில் அந்த மேலதிகாரிகளுக்கு சில வேலைகள் தெரியாமல் கூட இருக்கலாம். அவர்கள் தெரிந்தது மாதிரி உங்களிடம் நடந்து கொள்ளலாம். அதை புரிந்து கொண்டு அவருக்கு எதுவும் தெரியாது, இருந்தாலும் பரவாயில்லை, நமது வேலையை சரியாக செய்வோம் என்று நினைத்து உங்களுக்கு உண்டான வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும். வெளிவட்டாரத்தில் நல்ல பெயரும் புகழும் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் காணப்படுகிறது. ஆனால் தடைகள் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதே என்பதற்காக உங்களது ராசி நன்றாக இல்லை என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களது ஜாதகங்களில் ஏதாவது திசாபுத்தி வழியிலே குறைபாடுகள் இருக்கலாம். அதை கண்டுபிடித்து நீங்கள் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். மீனராசி நேயர்களே, புதிய தொழில் துவங்குவதற்கு வாய்ப்புகள் காத்திருக்கிறது. அதே நேரத்தில் ஆபரணம் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அல்லது துணிமணிகள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், ஜவுளி தொழில், இவர்களுக்கெல்லாம் சில நேரங்களில் தேக்க நிலை காணப்படும். காரணம், ஒன்று வரியாக இருக்கலாம், இன்னொன்று விலை உயர்வாக இருக்கலாம். ஆனால் இந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதையெல்லாம் எதிர்பார்த்துத்தான் துறையை ஆரம்பித்து இருக்கிறீர்கள். எனவே லாபம் கிடைக்கின்ற பொழுது அதை அனுபவிப்பதற்கும், லாபங்கள் குறைவாக இருக்கின்ற பொழுது சமாளிப்பதற்கும் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல புத்திசாலித்தனம் இருக்கிறது. எனவே எப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த துறைகளில் வெற்றி நடை போடுவீர்கள். எனவே இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் சற்று ஏற்றமும் இரக்கமும் காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. உடல்நிலை சீராக இருக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரத்தில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.